ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. வந்து இந்த ஆவுடையாக்காள் பாடல்ல பண்டிதன் கவி அப்படின்னு அவங்களுடைய குரு அவங்களுக்கு எப்படி உபதேசம் பண்ணி இந்த பவரோகத்தில் இருந்து அவங்க காப்பாத்தினார் அப்படின்றதுதான் இதுல இந்த பாடல்ல இருக்கு. இதுல நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த அஜ்ஞானத்தினாலதான் நமக்கு எல்லா கஷ்டங்களும் வருது. அஜ்ஞானத்தாலே ஆழ்த்தி அனாதியுமாய் பூர்வகர்ம நோய்கள் எல்லாம் உடந்தையாகவே இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். எல்லாமே இந்த அஜ்ஞானத்திலிருந்து தான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது எல்லா கஷ்டமுமே. இந்த அஜ்ஞானம் என்பது அவ்யக்தம்னு சொல்றோம். அவ்யக்தமா அது இருக்கு, ஏன்னா அது தூக்கத்துல கூட இருக்கு. அதனாலதான் நீங்க தூங்கி எழுந்தாலும் அதே அஜ்ஞானம் தான், அது வந்து போயிடுறது இல்லை. இல்லாட்டா வந்து தூங்கினாலே எல்லாரும் மோட்சம் அடைஞ்சிடலான்ற மாதிரி ஆயிடும். ஆனா அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த அஜ்ஞானம் என்பது ஞான விரோதியா இருக்கு. அஜ்ஞான காரியங்கள், அஜ்ஞானத்திலிருந்து உண்டான பொருட்கள் தான் இந்த நம்ம முழிச்சுட்டு இருக்கும் போது இருக்கிற உலகமே. அப்படிதான் சொப்ன உலகமும் அதே மாதிரிதான். இதெல்லாமே அஜ்ஞானத்துடைய காரியம்னு சொல்றோம். அஜ்ஞானம் தான் அதுக்கெல்லாம் காரணம். நம்ம இந்த சிருஷ்டியை பார்க்கும்போது கூட அதை எப்படி சொல்றோம்னா, பகவான் கீதையிலையும் சொல்றார், என்னுடைய பிரகிருதி வந்து 8 விதமாக இருக்கு. பின்னா பிரகிருதி ரட்டதான. அதுல வந்து அந்த அவ்யக்தம் அஜ்ஞானம் தான் அதுக்கு மூலம். அதுல இருந்து மகத்னு முதல்ல ஒரு தத்துவம் வருதுன்னு சொல்றோம். இந்த மகத் தத்துவம்ன்றது வந்து சமஷ்டி புத்தியை தான் மகத் தத்துவம்னு சொல்றோம். நம்ம வந்து இந்த சர்வஜத்துவம், எல்லாம் அறிந்தவர் தான் இறைவன், வாழறிவன் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அந்த எல்லா அறிவும் எந்த உபாதியில இருக்குன்னா இந்த மகத் அப்படின்ற அந்த புத்தியில தான் இருக்கு. அதுல இருந்து அகங்காரம்னு வேற ஒண்ணு வருது, நான் என்ற எண்ணம். எல்லா இந்த உலகத்தையே நான் நினைக்கிற அந்த எண்ணம் வந்து அகங்காரம்னு சொல்றோம். அதுவும் ஒரு தத்துவமா சொல்றோம், நான் என்ற எண்ணம். அதுக்கப்புறமா பஞ்சபூதங்கள்லாம் இருக்கு, 5 பூதங்கள். இந்த மாதிரி பிரகிருதியே வந்து 8 விதமாக பிரிந்திருக்கிறது. அதுல இருந்து தான் இந்த நம்ம அனுபவிக்கிற இந்த உலகமானது அதுல இருந்து வந்ததுதான். இந்த மகாபூதங்கள், அப்புறமா அகங்காரம், மகத்து, அஜ்ஞானம் இல்லாட்டா அவ்யக்தம்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இவங்களும் இங்க சொல்லிட்டு வராங்க. அஜ்ஞானம் முதல்ல சொல்றாங்க, மகத்துன்னு சொல்றாங்க. அப்புறமா அகங்காரமாகிற அனர்த்த ஜனனிதான் கிளம்பின்னு. இது எல்லாமே இந்த மாதிரிதான் அது ஆரம்பிக்கிறது எல்லாம். அதுக்கப்புறம் ஈசனாத்ரயம், தாபத்ரயம் இதெல்லாமும் பார்த்தோம். இதெல்லாம் எல்லா ஜீவர்களுக்கும் இருக்கு. இதனாலலாம் வந்து தொண்டை கட்டி சோகமாகி மூச்சு விட முடியாத லெவலுக்கு போய் மூர்ச்சை ஆயிட்டான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சம்சாரத்தை தான் இப்படி வர்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மூர்ச்சை அடிக்கடி போடலுமே தசேந்திரியங்களும் தன் வசமன்னியிலே விஷயம் அதுகளால் சமயம் எதுவென்றறிந்து ஆசை என்னும் பாசக்கயிற்றால் வரிந்து கொண்டு அது வசமாய் படுகிற வேளையிலே. இந்த மாதிரி இருக்கிற ஜீவனுக்கு வந்து இந்திரியங்கள் அந்த ஜீவனுடைய வசத்துல இல்ல. தன் வசத்துல இந்திரியங்கள்லாம் இல்லைன்னா என்ன ஆகுது? அப்ப வந்து இந்திரிய விஷயங்கள்லாம் என்ன, அதுதான் சமயம்னு பாக்குறதான். வந்து இவனை நம்ம இழுத்துருவோம் நம்ம வசத்துக்குள்ள.
இந்திரிய விஷயங்கள்லாம் இந்திரியங்களை இழுக்கிறது, அந்த இந்திரியத்தோட அந்த ஜீவனம் போறான். அப்ப அந்த இந்திரியங்கள்லயே அதனுடைய வசத்திலே இருந்தா என்ன ஆகும்? அப்ப அந்த அந்த ஆசையின் இன்னும் பாசக்கயிற்றால் நம்ம வந்து பந்திக்கப்படுறோம். அதனால அது வலிக்கிறதுனா அதனால நம்மளை இழுத்துடுறதான். அது அதோடைய வசத்துக்குள்ள இந்திரிய விஷயங்கள்லாம் நம்மளை வந்து அதோட வசத்துக்குள்ள இழுத்து கட்டி போட்டுறது ஆசை என்ற பாசக்கயிற்றால். ஸோ அந்த மாதிரி கட்டி போட்டு அது வசத்துல பாடுபட்டுருக்கீங்க படுகிற வேலையிலே. இதுதான் ஒரு சாதாரண மனுஷனுடைய நிலை. யாரா இருந்தாலும் உலகத்துல அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து என்ன சொல்றாங்க? பண்டு செய்த பாக்கியத்தால் பரனே வடிவாகி சுத்த ஸ்வரூபமாய் தனுவெடுத்து எந்தனுக்கு விகல்பங்களற்று சுரூபம் அதுதான் தரித்து எதிர்ச்சையினாலே எழுந்தொள்ளி வந்தார் கான். இது எல்லாமே கூட சம்ஸ்கிருதம் தெரியல, இது எதுவுமே புரியாதுன்னு நினைக்கிறேன். பண்டுன்றது ஆனா தமிழ் வார்த்தை தான். அந்த முற்காலத்தில் அர்த்தம். பண்டுனா பண்டையன்னு சொல்றோம். பண்டு செய்த பாக்கியத்தாலும் முன்னாடி செய்த ஏதோ புண்ணிய கர்மத்தினால பரனே பரபிரம்மே இல்லடா பரமேஸ்வரனே வடிவாகினா உருவத்தை எடுத்து சுத்த ஸ்வரூபமாய் சுத்தமான ஸ்வரூபம் அவருக்கு வந்து அஞ்ஞானம் இல்லைன்னு அர்த்தம். சுத்த ஸ்வரூபம்னு ஏன் இங்க சொல்றோம்னா, குருவானவரிடம் அஞ்ஞானம் இல்லை, ஞானம் தான் இருக்குன்னா அதுதான் சுத்தம். தனு எடுத்து, தனுன்னா உடல்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. இது நம்ம வெறும்னா அப்படியே தமிழ்ல தனு எடுத்துன்னா என்னன்னு புரியாது. அது தனுவா தனுவா, தனுனா வந்து வில்லு, தனுனா வந்து உடல். அந்த உடலை எடுத்து சுத்த ஸ்வரூபமான உடலை எடுத்து எந்தனுக்கு விகல்பங்களற்று, விகல்பம்னா என்ன, குழப்பங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லலாம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல், இதுவா அதுவா அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நிச்சயமாக நிச்சயமான ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த மாதிரி நிச்சயமாக சொரூபம் அதுதான் தரித்து அப்படின்னா அவருடைய சொரூபம் என்னன்னு அவருக்கு முதல்ல ஞானம் இருக்கணும்ல குருவுக்கு. அந்த சொரூப ஞானத்துடன் வந்து எதிர்ச்சையினாலேனா, எதிர்ச்சா அப்படின்னா என்னன்னா உங்களுடைய எதேச்சையா வந்திருக்கான்னு தமிழ்ல சொல்றோம். கரெக்டா? ஏன்னா நீங்க வந்து எதுவும் வந்து அதுக்காக பிளான் எல்லாம் பண்ணல, முன்னாடியே திட்டமிட்டு வந்தார் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்க ஒண்ணு அவரை போய் பார்க்கணும்னு திட்டமிட்டு பண்ணலன்னா கூட அவரே வருகிறார். ஏன்னா இந்த அவங்களுடைய கதையிலே அந்த மாதிரி தானே, அவங்க வந்து அவங்க வீட்லயே தான் இருக்காங்க, அவரா வரார், ஊருக்கு வரார். அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டு வாசல்லையே வந்து நின்று அவர் அங்கேருந்து நகராம பஜனை பண்ணிட்டு இருக்காரு, அவங்க வெளியில ஓடி வர வரைக்கும். அந்த கதையில பாத்தீங்கன்னா அதுதான் இவங்க எதேச்சையான்னு சொல்றாங்க. எதிர்ச்சையினாலே எழுந்தொள்ளி வந்தார் கான். அவர் வந்துட்டார். அப்புறம் என்ன, அவர் தாமே வடிவெடுத்து தாகமெல்லாம் போக்கவென்று பவரோகம் போக்க நல்ல பண்டிதராய் வந்தார் தான். தீன தயாபரராய் தயவுடனே கிட்ட வந்து நாடி பரீட்சை எல்லாம் நன்றாகவே பார்த்து பரிவுடனே தாகமெல்லாம் போக்குறதுக்குன்னே ஒரு வடிவை எடுத்துட்டு அவர் வந்தாராம். இந்த பசி தாகம்ன்றது வந்து சாதாரணமா ஏன் சொல்றோம்னா, அது ஐத்திரேய உபநிஷத்துல கூட என்ன சொல்றதுன்னா, உபநிஷத்தே முதல்ல வந்து இந்த பிரம்மம் ஒண்ணுதான் இருந்தது, ஏகமேவ அக்ரே. அதுக்கப்புறமா அது சிருஷ்டி செய்யணும்னு சிருஷ்டி செஞ்சுதான். முதல்ல வந்தது வந்து முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டது தான் பிரஜாபதின்னு நம்ம சொல்றோம், ஹிரண்யகர்பா பிரஜாபதினு. ஆனா அந்த ஹிரண்யகர்பருக்கே பசி தாகம் வந்துட்டான். அதனால வந்து அந்த ஹிரண்யகர்பர்களிலிருந்து தோன்றிய எல்லாருக்குமே நம்மலாம் ஹிரண்யகர்பருடைய காரியம்ன்றதுனால, காரணத்துல பசிதாகம் இருந்தா காரியத்திலையும் பசிதாகம் வந்துட்டுதான்.
எல்லாருக்கும், எல்லா தேவதைகளுக்கும் பசிதாகம் வந்துட்டு தான். அதுக்கப்புறம் அதனால தான் அவர் சிருஷ்டி பண்ணி போய் இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னார்ன்ற மாதிரிலாம் வந்து உபனிஷத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. சிருஷ்டி பிரக்ரியா அது ஏன் அதை சொல்றோம்னா, அந்த பசிதாகம் என்பதுதான் அந்த சம்சாரத்தினுடைய ஒரு லட்சணம். ஏன்னா பசினாலே என்ன அர்த்தம், என்கிட்ட வந்து ஏதோ இல்லை, அப்ப நான் அதை வந்து சாப்பிட்டு எனக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்திக்கணும்ன்றது இருக்குல்ல. தாகமும் அதே தான். இந்த பசி தாகம் என்பதுதான் சம்சாரத்தினுடைய லட்சணமே. ஆனா அது ஆத்மாவுக்கு கிடையாது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பசி தாகம் எல்லாம் வந்து உடல் அளவுல இருக்கு, பிரகிருத்தியில தான் இருக்கு. குணங்கள் அதனுடன் சேர்ந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து குணங்களுடைய செயல்பாடுல இருந்து வர்றதுதான் அதெல்லாம். ஆத்மாவுக்கு இது எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். ஆனா அந்த ஞானம் இல்லை. ஏன்னா வந்து நான் என்பதை இந்த உடல், இந்திரியங்கள், மனசு இதுலெல்லாம் நம்ம சேர்த்து இதெல்லாம் நானா பார்க்கிறோம். அதனால எனக்கு பசிக்கிறது, நான் பசியில் இருக்கிறேன், நான் தாகிக்கிறேன், இப்படிலாம் வந்து அதுதான் எனக்கு பசிதாக இருக்குன்னு நினைக்கிறது தான் சம்சாரம். அதனால அந்த தாகம் எல்லாம் போக்குறதுக்காக பவரோகம் போக்க நல்ல பண்டிதராய் வந்தார். பண்டிதர்னா ஞானின்னு தான் அர்த்தம். பண்டானா வந்து ஞானம், ஆத்ம ஞானத்தை தான் பண்டான்னு சொல்றோம். இந்த வார்த்தை வந்து கீதையிலையும் முதல் ஸ்லோகம் வந்து பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசமா சொல்றது வந்து 2வது அத்தியாயத்துல தான் இருக்கு, 12வது ஸ்லோகம். அதுலயே என்ன சொல்றாரு, அசோச்சான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம்ஸ்ச பாஷசே கதாசுன்ச நானுசோச்சந்தி பண்டிதாகா அப்படின்னு பண்டிதாகான்ற வார்த்தை அங்க வருது. அதுக்கு வந்து பாஷ்யக்காரர் அர்த்தம் சொல்லும்போது பண்டானா வந்து ஆத்ம ஞானத்தை தான் பண்டான்னு சொல்றோம். அந்த பண்டா யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் பண்டிதர் அப்படின்னு அங்க அர்த்தம் சொல்றார். இங்கேயும் அதனாலதான் பண்டிதன் கவின்னு வச்சிருக்கிறதுக்கு ஏன் காரணம்னா, அந்த ஆத்ம ஞானம் இருப்பவர் தான் குரு. அதனால அவர் பண்டிதரா இங்க வந்திருக்கார் ஞானத்தோட. தீன தயாபரரா, தயவுடனே. தீனர்கள்னா வந்து யார் ரொம்ப வீக்கா இருக்காங்களோ அவங்கள தீனம்ன்றதும் சம்ஸ்கிருத வார்த்தை தான். தயாபரர்னா தீனர்களிடம் யாருக்கு தயை இருக்கிறதோ அவர் தீன தயாபரா. தீன தயாபரரா இருந்து தயவாக கருணையோட அவரே கிட்டக்க வந்து நாடி, இவங்க காலில் வந்து விழுந்தா அவளை தூக்கி பரீட்சை எல்லாம் செய்துனா அவளை பார்த்துன்னு அர்த்தம். பார்த்து அவளுடைய நிலைமையை புரிஞ்சுட்டு நன்றாகவே பார்த்து பரிவோட கருணையோட அவர் சொல்றார். என்ன சொல்றார், குரு நாடிக்கொண்டு முருவலுடனே என்ன சொல்வேன். குரு வந்து பரிவோட ஒரு புன்முறுவலோடும், கீதையிலையும் இந்த மாதிரிதான் பகவான் வந்து ஒரு சிரிப்போட தான் ஆரம்பிக்கிறார் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஏன் அந்த மாதிரி சொல்றோம்னா, அது தவிர ஏன் இந்த பரிவு முறுவல்லாம் வந்து எதை காட்டுறதுன்னா, உண்மையா எந்த பிரச்சனையும் இங்க இல்லை. சம்சாரம் என்பது உண்மையா இருக்க பிரச்சனையே கிடையாது. ஞான திருஷ்டியில வந்து ஞானிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அஞ்ஞானியை வந்து கஷ்டப்படுவதும் வந்து கஷ்டப்படுறது கூட கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு காரணம் வந்து உண்மையான காரணமே அங்க இல்லை. அதனால என்னுடைய குருஜி என்ன சொல்லுவார்னா, சாதாரணமா லோகத்துல பிரச்சனை கஷ்டங்கள்னா நிறைய பேர் இப்ப சைக்காலஜிஸ்ட் கிட்ட எல்லாம் போறாங்க. ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஓரளவு பல இடங்கள்ல வந்து கவர்மெண்டே இப்ப சாப்பாடுலாம் போறது. அந்த காலத்துலயாவது பஞ்சம் பட்டினி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபேமின் மாதிரிலாம் நம்ம சொல்றோமே, பஞ்சம்லாம் வந்து சாப்பிட முடியாமலே செத்து போனாங்க 100-150 வருஷம் முன்னாடி கூட. தமிழ்நாட்டிலேயே சொல்றேன், பிரிட்டிஷ்காரங்க வந்து வேணுன்ட்டே இருக்கிற எல்லா அரிசி அது இதெல்லாம் அவங்க வரியா போட்டு எடுத்துன்னு போயிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் பஞ்சத்துல கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி எதுவுமே இப்போ ஒரு 50-60 வருஷமாக
சுதந்திரத்துக்கு அப்புறமாவே நமக்கு அந்த மாதிரியான பஞ்சம் பட்டினின்ற அளவுக்கு எதுவும் வரல. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப முன்னேறி உலக அளவுல பார்த்தோம்னா கூட இப்பவும் ஆனா நிறைய பேர் சாகுறாங்க, போர் இதெல்லாம் இருந்தாலும் அந்த காலத்துல இருந்த அளவுக்கு ஒரு 150-200 வருஷம் ராஜா காலத்துல போரும் நிறைய வரும். பக்கத்து இந்த நாட்டுல இருக்கிறவன் அடுத்த நாட்டுல இருக்கிறவனோட போறான்னா அதுல நிறைய பேர் செத்து போயிடுவான். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சு சாப்பாட்டுக்கே கஷ்டம்ன்றது இப்ப அவ்வளவா இல்லை. இருந்தாலும் ஆனா அது போய் ஆனா மனசளவுல இப்ப இன்னும் கஷ்டங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அமெரிக்காவில் கூட இந்தியாவில் இருக்கிறத விட மனசளவுல பிரச்சனை இருக்கிறவங்க, இத மாதிரி மனோநல ஆலோசகர், சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர்ஸ், இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போறவங்க நிறைய இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அதுக்காக இந்த கண்ட ட்ரக் எல்லாம் சாப்பிடுறவங்களும் நிறைய ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த மாதிரி மனசுல ஒரு கஷ்டம்னா அது போக்குறது ரொம்ப அதோட கஷ்டம். உடம்புல ஏதாவது கஷ்டம்னாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். ஆனா ஞானியுடைய திருஷ்டியில பார்த்தா அந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணமே உண்மையா இல்ல. அதுதான் இல்லாத பிரச்சனைக்கு அது இருக்கிற மாதிரி முதல்ல பேசி அப்புறமா அது இல்லைன்றதை காட்டணும். அதனால்தான் இந்த உபதேசம் கொடுக்கறது கூட ஒரு புன்முறுவலோட ஆரம்பிக்கிறார், பகவானும் ஆரம்பிக்கிறார், இவரும் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சாருன்னு இவங்க சொல்றாங்க. முறுவலுடனே என்ன சொல்றாரு, என்ன சொல்றது, உண்மையா எந்த வித பிரச்சனையும் பகவானும் அதான் சொல்றார். அசோச்சியான் அன்மசோச்சஸ்தம்னு ஆரம்பிக்கிறார். எதற்காக நீ கவலைப்படக்கூடாதோ அதுக்காக தான் நீ கவலைப்படுற. அதே மாதிரி முடிக்கிறதும் மாசுச்சன் முடிக்கிறார். கவலைப்படாதே, எல்லாவற்றையும் நீ துறந்து விட்டு என்னிடம் சரணடைந்து விடு, நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அதனால கீதா சாஸ்திரமே என்ன சொல்றாங்க, உங்களுடைய சம்சாரத்தை போகிறதுக்காக தான் இருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலயும் அசோச்சியான்னு ஆரம்பிக்கிறார், முடிக்கிறது மாசுச்ச. ஏன் கவலைப்படாதுன்னு சொல்றாங்கன்னா கவலைப்படுறதுக்கு உண்மையான காரணமே இங்க இல்லை, அதுதான் உண்மை. அதனால அதுதான் அவர் சொல்றாரு. அதெல்லாம் இங்க கவலைப்படுறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறதே அஜ்ஞானத்தினால்தான். அவர் என்ன சொல்றாரு, அனாதியாய் உண்டான அஜ்ஞான நோய்கள் இது அடையவும் விசாரிக்க தேவையில்லை, சீக்கிரமாக சிந்தை பண்ணி துவக்கத்திலேயே தான் வரித்தால் சுலபமாய் தீர்ந்து விடும். இதெல்லாம் அஜ்ஞானத்தினால வந்தது. அதை பத்தி நீ ரொம்ப கவலைப்படாத, விசாரிக்க வேண்டாம்னா அது ஏன் வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு அஜ்ஞானத்தை விசாரிக்கிறதுனால அர்த்தம் இல்லை. மாயையும் விசாரிக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கு, நிறைய பேர் நீ கஷ்டப்பட்டு இருக்க, சரி என் கஷ்டத்தை எப்படி போக்கலான்றது தானே முக்கியமா இருக்கணும், அதை விட்டுருவாங்க. எனக்கு ஏன் கஷ்டம் வந்தது, அவன் ஏன் இப்படி இருக்கான், உலகம் ஏன் இப்படி இருக்கு, ஏன் அஞ்ஞானம் வந்தது, உலகமே மாயைனா அது எப்படி மாயையா இருக்கு அப்படின்னு இதுல போய் நீ விசாரிச்சுட்டு இருந்தா எந்த விதமான உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது, தீர்வு இருக்காது. எனக்கு கஷ்டமா இருக்கா, சரி இந்த கஷ்டத்தை எப்படி போக்கும்ன்றதுலதான் கவனம் இருக்கணுமே தவிர வேறு விஷயங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. உலகத்தை போய் நீங்க விசாரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுல எந்த தீர்வுக்கும் நீங்க வரவே முடியாது. நிச்சயமான ஞானத்துக்கும் வழி இல்லை. உலகத்துல எதை விசாரிச்சாலும் எதுல ஆராய்ச்சி பண்ணினாலும் அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் முடியறது, அதுக்கு மேல நமக்கு தெரிய மாட்டேங்குது. முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வழியே இல்லை. எது எடுத்தாலும் இன்னும் ஒரு கேள்வி கேட்டா நமக்கு தெரியாம போயிடுது. அதுதான் உலக ஞானத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு முழுமையா தெரிஞ்சுக்க முடியாத மாதிரி இருக்கு. அதுல விசாரிக்க தேவையில்லை. ஆனா நீ எது உன் சொரூபம் எது என்று எது நித்தியமோ அதை வரிக்கணும்ன்ற துவக்கத்திலேயே வரித்தால்னா நீதான்
எனக்கு இந்த ஞானம் வேணும் அப்படின்னு அதை தேர்ந்தெடுக்கும். ஞானம் வேண்டும்னு ஒருத்தர் நினைச்சால்தான் சொல்லித்தர முடியும். அதனால கீதையிலையும் வந்து பகவான் அர்ஜுனன் கேட்கிற வரைக்கும் சொல்லித்தரல. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் எல்லா இடத்துக்கும் போனாங்க, பல விஷயங்கள்லாம் ஒன்னா இருந்து செஞ்சாங்க. இருந்தாலும் அவன் கடைசியில நான் சிஷ்யஸ்தேகம், நான் உன்னுடைய சிஷ்யன், நீ எனக்கு சொல்லிக் கொடு சாதிமாம் அப்படின்னு சொல்றான். அப்புறமா தான் அந்த பகவத்கீதை உபதேசத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி ஒரு சில பேர் தான் வந்து இந்த ஆத்ம ஞானம் வேண்டும் என்று அதை தேர்வு செய்யணும். வரிக்கணும்னா வந்து உங்க மனசுல வந்து எனக்கு இதுதான் வேணும்னு நினைச்சால் ஒழிய ஒரு குருவால சொல்லித்தர முடியாது. ஏன்னா இது ஞான விஷயம். வெறும் நம்பிக்கை விஷயம்னா உங்களை ஏதாவது பயமுறுத்தி நம்ப வைக்கலாம். அதுதான் மற்றவங்களாம் அதான் பண்ணிட்டு இருக்கான். நீ பின்னாடி வா, இல்லைன்னா நீ வந்து நரகத்துக்கு போயிடுவ, அங்க எரிஞ்சுட்டே இருப்ப எப்ப பார்த்தாலும். நீ என் பின்னாடி வந்தனா நீ எப்பவும் போய் ஜாலியா அங்க இருக்கலாம், சொர்க்கத்துக்கு போலாம். அது உண்மையா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஆனாலும் ஒரு சைட்ல வந்து இந்த மாதிரி நீ உங்களுக்கு ஆசை காட்டுறது, இன்னொரு சைட்ல பயத்தை உண்டாக்குறது. இது மாதிரி பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கான். ஆனா இது ஞான விஷயம். உங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னா அது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் முதல்ல இருக்கணும். நீங்களே ஏதாவது ஒரு குவாண்டம் பிசிக்ஸ் படிக்கணும்னு வச்சுங்களேன், அது ரோட்ல வந்து யாரும் உங்களுக்கு வந்து அதை பிரச்சாரம் பண்றது இல்லை. நீங்களாதான் போய் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில வந்து என்ரோல் பண்ணிட்டு அங்க சேர்ந்து எனக்கு அது தவிர அதுக்கு தேவையான தகுதிகளாகவும் முதல்ல வளர்த்துட்டு போகணும். அப்புறம் தானே அவங்க சொல்லித்தர முடியும். நீங்க போய் கிளாஸ்ல உட்காந்தாதான் வாத்தியாரால சொல்லித்தர முடியும். ஏன்னா அது ஞான விஷயம். அவர் வந்து E = mc² அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரார் ஒரு ஈக்குவேஷன்னா, இல்ல நான் அதை நம்புறேன்னு நீங்க சொன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அது நம்பிக்கைக்குரிய விஷயம் அல்ல. எது வந்து ஞான விஷயமோ அதை தெரிஞ்சுக்கணும். அது வெறும்னு நம்பினேன்னு சொன்னாலும் பத்தாது. அதனாலதான் இந்த வரித்தால் சுலபமாய் தீர்ந்து விடும் இவர் சொல்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் தான் வந்து எனக்கு இந்த ஞானம் வேண்டும் என்று அதை கேட்கணும். அப்படி கேட்கலன்னா என்னன்னா பாரு, ஏன் இது வந்ததுன்னா வைராக்கியம் இல்லாதே வந்த அனர்த்தம் இது, சஞ்சித கர்மம் இது. ஏன் இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு இருக்கன்னா விஷயங்கள், இந்திரிய விஷயங்கள் மேல் ராகம் இருந்ததுனால்தான். இது வேண்டும் அது வேண்டாம், இது வேண்டுதல் வேண்டாம், இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அனர்த்தம்னா வந்து விரும்பத்தகாததுன்னு அர்த்தம். நீங்க விரும்பாத கஷ்டங்கள்லாம் ஏன் உங்களுக்கு வருது? ஏன்னா இந்திரிய விஷயங்கள் பின்னாடி போறதுனால்தான். வைராக்கியம் இல்லை. இதெல்லாம் வந்து சஞ்சித கர்மம்னா நீயே சேர்த்து வச்ச கர்மா தான். சஞ்சித கர்மம்னு வேற ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, நீ யாரையும் வந்து குத்தம் சொல்ல முடியாது. என்னுடைய இந்த நிலைமைக்கு இல்லாட்டா ஈஸ்வரனை தான் திட்டணும். ஆனா ஈஸ்வரனை கூட திட்ட முடியாது. ஏன்? இது உன்னுடைய நீயே சேர்த்து வச்ச கர்மா தான்ப்பா. இதெல்லாம் உன்னுடைய கர்மாவினாலதான் உன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் இப்போ ஏற்படுறது. நல்லதாகவும் இருக்கட்டும் கெட்டதாகவும் இருக்கட்டும். இதனால நீ யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. உன்னையே குத்தம் சொல்லிக்கலாம். அதுக்கும் வந்து அதுவும் ஆனா அனாவசியமானது. தண்ணியே குத்தம் சொல்லிட்டு ஒன்னும் ஆக போறது இல்லை. இது இப்படி இருக்கு. இனிமேலேருந்து என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா அப்ப நீ ஒரு அறிவாளின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு தன்னையே குத்தம் சொல்லிக்கிறது, மற்றவங்களை குத்தம் சொல்றது, ஈஸ்வரனை வந்து திட்டுறது, இது எதுவுமே உங்களுக்கு பலன் அளிக்க போறதில்லை, உங்களுடைய கஷ்டத்தை போக்க போறதில்லை. அதனால்தான் கர்மா என்ற ஒரு அதை வந்து அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கர்மான்றதை புரிஞ்சுட்டோம்னா நம்ம வந்து யாரையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. அதுல இருந்து முதல்ல ஆரம்பிக்கும். எல்லாரையும் நம்மளுடைய கஷ்டத்துக்காக மத்தவனை குத்தம் சொல்ற வரைக்கும் நமக்கு எந்த விதமான தீர்வும் வராது. ஏன்? நீ எவ்வளவுதான் மத்தவன் குத்தம் சொன்னாலும் அவன் வந்து மாற போறது இல்லை. மத்தவங்களை மாத்திதான் நான் சந்தோஷமானோம்னா அது வந்து எப்படி கடல்ல அலையெல்லாம் ஓஞ்சப்புறம் நான் நீந்துறேன்ற அளவுக்கு தான் அது வரும்.
அதனால மற்றவங்க மாறுறதோ உலகம் மாறுறது இதெல்லாம் வந்து நமக்கு தீர்வு கிடையாது. என்னுடைய பிரச்சனை என்ன, அதை எப்படி நானே போகிக்க முடியும்? அப்ப அதுக்கு இந்த ஞானம் தான் தேவைன்னா, அப்ப அந்த ஞானம் நான் அடைய அதுக்கு என்ன தேவையோ அந்த சாதனைகள் எல்லாம் நான் செய்யறேன். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட வந்தா அப்போ சொல்லி கொடுக்கறதும் சுலபம். அப்போ இது சுலபம் தான், சுலபமாய் இருந்துடுன்ட்டார். நீ முதல்லயே வந்து இந்த ஞானத்தை வேணும்னு ஏன் ஏன் அதை சொல்றாருன்னா, அது வேற சொல்றாரு துவக்கத்திலே தான்னா. என்ன அர்த்தம்? சாதாரணமான மக்கள் இதுக்கு எப்படி வராங்கன்னா, பல கஷ்டங்கள்லாம் பட்டுட்டு தான் வராங்க. பல விதமான கஷ்டங்கள்லாம் பட்டு எதுவுமே வந்து எனக்கு தீரல, ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு வந்தாலும் சரிதான். கொஞ்சம் ஆனா முதல்லயே வந்தா சுலபம். சாக போற சமயத்துல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தாலும் அது கூட ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றார், ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் விச்சத்தின்றார். 2வது அத்தியாயத்துல இந்த ஞானத்துல நீ வந்து கடைசி காலத்துல கூட இந்த ஞானத்துல நீ ஒரு ஸ்திரமான ஒரு புத்தி உனக்கு ஏற்பட்டதுன்னா, இந்த ஞானம் உனக்கு ஏற்பட்டதுன்னா அப்பவும் உனக்கு பிரம்ம நிர்வாணமானது கிடைக்கத்தான் செய்யும்னு ஒரு அஷூரன்ஸ் தரார் நமக்கெல்லாம். இருந்தாலும் ஆனா இந்த மாதிரி ஞானமானது முதல்லயே இத தேடி போவதுதான் சரி, சுலபமும். அப்ப சுலபமாகவும் கத்துக்கலாம், சுலபமாக தீர்ந்துடும் இந்த பிரச்சனையெல்லாம். இது எல்லாமே வந்து வைராக்கியம் இல்லாததுனால உன்னுடைய கர்மாவினாலேயே ஏற்பட்டதுதான். துவந்தமாக, துவந்தம்னா இரண்டாக இருக்கு எல்லாமே. சீதம் உஷ்ணம், உலகத்திலேயே எல்லாமே வந்து துவந்தமாக இருக்கு. இரட்டையர்கள் எல்லாமே, இரட்டை கிளவின்னு சொல்றோம் தமிழ்ல. அப்படின்னா என்ன? சுகம் துக்கம், சீதம் உஷ்ணம், எது எடுத்தாலும் அந்த மாதிரி இருக்கு. எல்லாத்துலயும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் வேற மாதிரி இருக்கு. இது நீ ஒண்ணும் பண்ண முடியாது. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதன்ற. அப்படின்னா என்ன? இந்த உலகம் வந்து இப்படிதான் இருக்கு. உலகத்தை போய் நான் மாத்துறேன்னு நீ போனேன்னா அது முடியாத காரியம். அப்ப என்ன பண்ண முடியும்னா, தஸ்மாத் அபரிஹாரியர்த்தஹ நத்துவம் சோசித்து மரசின்றார் ஒரு இடத்துல. அப்படின்னா என்ன? உன்னால ஒரு விஷயத்த மாத்த முடியாதுன்னா, மாத்த முடியாத விஷயத்துக்காக அதை நினைச்சு கஷ்டப்படுறதை தவிர அதை பத்தி நீ கவலைப்படாம இருக்கிறது தான் சரி. முதல்ல இருக்கிறத ஏத்துக்கிற ஒரு மனப்பான்மை வேணும் எல்லாருக்கும். இது இப்படிதான் இருக்கு, இதை மாத்த முடியாத ஒரு விஷயத்துல போய் உங்களுடைய எல்லா பலத்தையும் அங்க காமிச்சோம் வச்சுக்கோங்க, நீங்க தான் டயர்ட் ஆகி எது பண்ணணுமோ அதை பண்ண முடியாம போயிடும். நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சியானது ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். உங்களால என்ன பண்ண முடியுமோ அதற்குள்ள உங்க முயற்சியை நீங்க வைக்கணும். இல்லட்டா அது எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல போய் தண்ணி பாய்ச்சின மாதிரி, எந்த இடத்துல வந்து எதுவுமே விளையாதோ அங்க ஏற்கனவே மண்ணே வந்து சரியில்லை, அங்க போய் நம்ம தண்ணியை பாய்ச்சு நான் ஏதோ வளர்க்குறேன்னா அது வந்து என்ன பிரயோஜனமே இல்லை. இந்த மாதிரி நம்மளுடைய முயற்சிக்கு உள்ள நம்ம என்ன பண்ண முடியும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுல ஒரு சில விஷயங்கள், இந்த துவந்தமாக இருக்கிற விஷயம்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சிட்டிலேயே அப்படிதான் இருக்குன்னா அதை வந்து நீ பொறுத்துக்க கத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு வேணா முயற்சி எடுக்கணும். அது எப்படி பொறுத்துக்கிறது முடிஞ்ச வரைக்கும் அப்படின்றதுல அதை முதல்ல பார்க்கணும். சரி, துவந்தமான இருக்கு இதெல்லாம். அஞ்ஞான நாடி அதிக்கிரமித்து நிற்கிறது, ஜென்ம வியாதி பிடித்து அநேக நாளாச்சுது, தேகத்தில் ஆஸ்தை ஸ்திரமாக இருக்கிறது. இவங்க வந்து இது எல்லாமே ஒரு வியாதி மாதிரி தான் சொல்றாங்க. பவரோகம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்க நாடியை பத்தி எல்லாம் அஞ்ஞானமானது நாடிக்குள்ளேயே ஏறிட்டான். நாடி நரம்பெல்லாம் வந்து ஏறிட்டு சொல்ற மாதிரி இந்த அஞ்ஞானமானது நாடியில் அதிக்கிரமித்து விட்டதுன்னா நாடியை தாண்டி போயிட்டான். நாடி வழியா போய் அது ஜென்ம வியாதி ஆயிட்டான். அஞ்ஞானம் வந்து நாடி வழியாலாம் உள்ளுக்குள்ள பூந்து வெளியில வந்து அது ஜென்மம்
முதல்ல ஜென்மம் ஏற்பட்டு ரொம்ப நாள் ஆயிட்டான், அநேக நாள் ஆச்சு. அதனால என்ன, ஜென்மம் ஏற்பட்டதுனால என்ன ஆச்சு, தேகத்தில் ஆஸ்தை ஸ்திரமாகனா நான் இந்த தேகம் தான், தேகாத்ம புத்தின்னு சொல்றோம். நான் என்பதை இந்த தேகத்துல வச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால நான் இந்த தேகம் தான் அப்படின்ற ஒரு எண்ணமானது ரொம்ப ஸ்திரமா இருக்கு. விவேகம் என்ற தாத்துவை காண கிடைக்கவில்லையா, பகுத்தறிவு என்றத பகுத்தறிவு இல்லவே இல்லை. முதல் பகுத்தறிவு என்ன தேவை, நான் யார், இது என்ன, நான் என்பது வேறு, இது என்பது வேறு. எதெல்லாம் இதுவோ அதெல்லாம் நானாக இருக்கவே முடியாது. இப்ப இதுன்றது எப்படி சொல்றோம், எனக்கு எதெல்லாம் புலப்படுகிறதோ அதெல்லாம் இதுதான். நான் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேனோ, அறியப்படும் பொருள் எல்லாம் இது, நான் அறிபவன் மட்டுமே. எதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேனோ அதெல்லாம் நான் இல்லை. நல்லா என்னுடைய குரு என்ன சொல்லுவார்னா, நார்மல் லாஜிக் வேதாந்திக் லாஜிக் அப்படின்னு சொல்லுவார். சாதாரணமான மக்கள் என்ன சொல்றாங்க, என்னுடைய கஷ்டம்லாம் எனக்கு தெரியறது, நான் என்னுடைய துக்கம்லாம், என் மனசுல எவ்வளவோ துக்கம் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியறது, அதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் துக்கி, எனக்கு சஃபரிங் இருக்கு, என்னுடைய சஃபரிங் என்னன்னு எனக்கு தெரியறது, அதனாலதான் நான் சஃபர் பண்றேன், நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு. அது உலகத்துல எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆமா, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுடைய கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும், அவனோட அப்படியே சிம்பத்தைஸ் பண்றோம் நம்ம, அப்படியே மனம் ஒன்றி அவனுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். சரி, ஆனா வேதாந்தம் என்ன சொல்றது, உன்னுடைய கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ கஷ்டத்துல இல்லைன்றது. கரெக்டா, எனக்கு எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் நான் இல்லை, அது ஒத்துக்க முடியாது. நான் இப்ப சொன்னா இங்கேருந்து நான் சொல்லலாம், இருந்தாலும் அதை பத்தி நீங்க யோசிக்கணும். எதெல்லாம் எனக்கு தெரியறதோ அதெல்லாம் நான் இல்லை. அப்ப நான் கஷ்டத்துல இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்ப நான் கஷ்டத்துல இல்லை, அது தெரிஞ்சுக்கிறவனா இருக்கேன், அவ்வளவுதான். கஷ்டம் என்பது ஒன்று எனக்கு தெரிகிறது, ஆனா எனக்கும் அந்த கஷ்டத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா நான் அது அல்ல. எனக்கு எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் நான் இல்லை, அது தெரிஞ்சுக்கிற அந்த சைத்தன்யம் தான் நான். அந்த மாதிரி ஒரு ஸ்திரமான புத்தியானது ஏற்பட வேண்டும். அதுதான் நம்ம ஆத்ம ஞானம்னு சொல்றோம். முதல்ல அது ஆத்மா அனாத்ம விவேகம்னு சொல்றோம், பகுத்தறிவு. எது ஆத்மா, எது ஆத்மா இல்லை, எது நான், எது இது அப்படின்றதுல ஒரு விவேகம் வேணும், பகுத்தறிவு. அதான் அந்த பகுத்தறிவு தாத்துவை காண கிடைக்கவில்லைன்றார். அது யாரெல்லாம் அஜ்ஞானியோ அவங்களுக்கு பகுத்தறிவே இல்லை. ஏன்னா அனாத்மாவில போய் ஆத்மாவை போட்டு குழப்பி கஷ்டப்பட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால பகுத்தறிவு என்பதே இல்லாம அதை காணுன்றார். ஸ்ரத்தை என்ற நாடி சூக்ஷ்மமாய் தோன்றுகிறது. சரி, அவனுக்கு கஷ்டப்படுறான், சாஸ்திரத்திலேயாவது ஒரு ஸ்ரத்தை இருந்ததுன்னா சாஸ்திரம் சொன்னபடி கொஞ்சம் வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதுல ஏதோ ஒரு சுகம் இருக்கு, தர்மத்துல ஒரு சுகம் இருக்கு. அப்புறமா அந்த தர்மத்தையும் மீறி மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம்லாம் ஆத்ம ஞானத்துக்கு வரணும். ஆனா நிறைய பேருக்கு ஸ்ரத்தையே காணும், அதுவே சூக்ஷ்மமா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். ஸ்ரத்தை என்ற நாடி சூக்ஷ்மமாய் தோன்றுகிறது. ஆனாலும் என்ன சொல்றாரு, ஆகையால் நீயும் இப்போ அறிவு கலங்க தேவையில்லை, பிராணஹானி இல்லை, பரிஹரிக்க ஏது உண்டுன்ற. இதெல்லாம் ஏன் ஆகையால் ஏன் சொல்றாருன்னா, இது எல்லாமே அஜ்ஞானத்தினால வந்ததுதான், உண்மையா எதுவுமே இங்க இல்ல பிரச்சனை. அதனால நீ அறிவு கலங்காதே, நீ கவலைப்படாத. பிராணஹானி இல்லைன்னா என்ன, எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கவலை என்னன்னா நான் செத்து போயிடுவேன். ஃபியர் ஆஃப் டெத் அப்படின்றது ஒரு பெரிய பயம், மரண பயம் என்பது எல்லாருக்கும் இருக்கு. வேற எது இருக்கோ இல்லையோ, நான் எவ்வளவுதான் இந்த உலகத்துல சாதனைகள் செய்தாலும் எதை அடைந்தாலும் மரணத்துக்கு உட்பட்டவன்றது மாறுறது இல்லை யாருக்குமே. மற்ற விஷயங்கள்லாம்
அதனாலதான் இந்த ஆங்கிலத்துல கூட என்ன சொல்றோம்னா 2 விஷயம் தான் வந்து எப்போதுமே இருக்கான், டெத் அண்ட் டாக்ஸஸ்னா. only 2 things are வந்து டெஃபினட் ஆர் சர்டன் இன் லைஃப்னா. ஒன்று வந்து டெத்து, அனதர் வந்து டாக்ஸ். வரி கட்டணும், எந்த அரசாங்கமா இருந்தாலும் உங்ககிட்ட வரியை வாங்க போறது. அடுத்தது மரணம். அந்த மாதிரி இருந்தாலும் இவர் என்ன சொல்றாரு, பிராணஹானி இல்லை, நீ மரணத்துக்கு உட்பட்டவன் நினைச்சிட்டு இருக்க, அதுவே ஒரு விஞ்ஞானம் தான். ஆனா உனக்கு மரணம் என்பதே இல்லை, உன்னுடைய கஷ்டத்துக்கு பரிகாரம் இருக்கின்றார், பரிகரிக்க ஏது உண்டு. இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்றாரு, கை கண்ட ஔஷதம் இருக்கிறது நம்மிடத்தில். குரு என்ன சொல்றாரு, உன்னுடைய கஷ்டத்துக்கு உன்னுடைய ரோகத்துக்கு என்கிட்ட நல்ல மருந்து இருக்குப்பா, ஔஷதம் கை கண்ட. ஏற்கனவே பரம்பரையா எவ்வளவு பேருக்கு அது வந்து வேலை செஞ்சிருக்கு. இது வந்து குரு சிஷ்ய பரம்பரையில வந்தது, அதுக்கு ஒரு சம்பிரதாயமே இருக்கு. அதனால கை கண்ட ஔஷதம் இருக்குது நம்மிடத்தில், கொடுத்து நிறுத்துகிறோம், குணம் காணலாம் இதிலே. நான் அந்த ஔஷதத்தை உனக்கு தரேன், அதனால உன்னுடைய வியாதியானது உனக்கு குணம் அடைஞ்சிடும், குணத்தை நீ காணலாம். அதுக்கு நீ என்ன பண்ணும், விசுவாசமுடன் வினயத்தோட உண்டு வந்தால், நான் கொடுக்குற மருந்து ஆனா நீ சாப்பிடணும். கொடுக்குற மருந்தை கூட சாப்பிடறதுக்கு நீ ரெடியா இல்லைன்னா நான் உனக்கு உதவி பண்ண முடியாது. அதனால அது சொல்றாரு, என்ன சொல்றாரு, விசுவாசமுடன் வினயத்தோடு வினயத்தோட உண்டு வந்தால் சகல வியாதிகளும் சாந்தமாய் தீர்ந்துவிடும். நான் கொடுக்கிற மருந்த விசுவாசம் வினயம்ன்றது வந்து தான் வந்து ஒரு வேதாந்தம் படிக்கிற வரவங்களுக்கு முக்கியமான தகுதி. வினயம் ஏன் சொல்றோம், ஏற்கனவே எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது யாராலையும். எனக்கு எல்லாமே தெரியும். நிறைய பேர் இந்த காலத்துல டாக்டருக்கெல்லாமே அதான் ப்ராப்ளம். நேரம் ஒருத்தன் வரான், டாக்டர் எனக்கு இதெல்லாம் தான் சிம்டம் இருக்கு, நான் ஏற்கனவே கூகுள் பண்ணி பார்த்துட்டேன், கூகுள் வந்து இதுதான் வந்து நிறைய டாக்டரே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கூகுள் வந்து என்ன சொல்றது, இதுதான் வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும்ன்றது, அதுக்கு இதுதான் மருந்துன்றது, வெறும் நான் பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுங்கன்றான். நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுங்க, நான் போய் மருந்து வாங்கிக்கிறேன்னா உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு. அந்த மாதிரி வேதாந்தமும் ஏன் அந்த மாதிரி பிரச்சனை, எல்லாமே யூடியூப்ல இருக்கு. எல்லாரும் வந்து யூடியூப்ல போய் அவங்களா ஏதாவது கேட்டுட்டு வராங்க. அந்த மாதிரி வர்றதுல இன்னும் கஷ்டம். ஏன்னா அதுல அவனுக்கு இருக்கிற தவறான எண்ணங்கள்லாம் முதல்ல போக்கி அப்புறமா நம்ம அவனுக்கு ஞானம் கொடுக்கணும்னா அது முடியாத காரியமா போயிடுறது. நம்ம என்ன சொன்னாலும் அவன் ஏற்கனவே என்ன தெரிஞ்சுட்டு இருக்கானோ அது வழியாவே அதை ஃபில்டர் பண்ணி தான் அவன் அறிவுக்குள்ள போறது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால நீ ஒரு வினயத்தோட இருக்கணும், விசுவாசமும் இருக்கணும். ஸ்ரத்தை இல்லாமல் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம்னு அதனாலதான் சொல்றது. ஸ்ரத்தை இல்லைன்னா ஞானம் கிடையாது. பகவான் சொல்லிடுறார் கீதையில, முக்கியமா அதை சொல்லியிருக்கார், ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். அப்படின்னா ஏன் சொல்றோம், குரு சாஸ்திர வாக்கியத்துல ஸ்ரத்தை இருக்கும். ஏன்னா அந்த குருவும் சாஸ்திரமும் என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை. முதல்ல எனக்கான அது உண்மையா இல்லாத மாதிரி இருந்தாலும் என்னுடைய அறிவை தான் நான் வளர்த்துக்கணுமே தவிர இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா குருவுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ வந்து யார் சிஷ்யனுக்கு தான் நஷ்டமா இருக்கும். அதனால அந்த சாஸ்திரம் குரு வாக்கியம் வந்து பிரமாணம், அதுல பிரமாண புத்தி இருக்கணும், ஆஸ்திக்ய புத்தி இருக்கணும். அதுதான் ஸ்ரத்தைன்னு சொல்றோம். உனக்கே புரியிற வரைக்கும் தான். ஆனால் அந்த அறிவானது நமக்கு ஏற்பட்டு விட்டதுன்னா அதுக்கப்புறம் ஸ்ரத்தையெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸ்ரத்தை என்பது எது வரைக்கும்னா ஞானம் ஏற்படுற வரைக்கும் தான் ஸ்ரத்தை. விசுவாசமுடனும் வினயத்தோட உண்டு வந்தால் சகல வியாதிகளும் சாந்தமாய் தீர்த்து விடும். அது வந்து வியாதியெல்லாம் சாந்தமாயிடுச்சுன்னா அது ரிசால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சமிக்கிறதுனா அது எல்லாம் மறைந்து போய்விடும். உன் ஆத்மஸ்வரூபத்திலேயே இதெல்லாம் மறைஞ்சிடும். அதுவரை பிரபல வியாதிகளும் பஞ்சு போல் பறந்து விடும். பார்த்த இடங்களிலே பழுதொன்றும் வந்ததில்லை. இந்த வியாதியெல்லாம் பறந்துடும். நீ எங்க பார்த்தாலும் முதல்ல வந்து எதை பார்த்தாலும் கஷ்டமா இருந்தது. ஞானம் ஏற்பட்டப்பறம் என்ன, நீ எதை பார்த்தாலும் உனக்கு அதுல ஒண்ணு பழுது
அது இருக்கு, அதுக்கு எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை சொல்ல போனா. அதனால விரோச்சனத்தாலே வெளியாக வேணும். இப்போ விரோச்சனம் தான் ஏதென்றால் வெளியாக சொல்லுகிறேன். விரோச்சனம்னா உனக்கு பிச்சு பிடுங்கி எடுத்து போடுறது. ஓகே, அந்த மாதிரி உனக்குள்ள இருக்கிற இந்த வியாதியானது வெளியாக வேண்டும்ன்ற. சரி, அது எப்படி ஆகும்னா அதை நான் உனக்கு சொல்றேன். வெளிப்படையாக சொல்கிறேன். வெளியாக சொல்கிறேன்னா இங்க நேராக வெளிப்படையாக சொல்றேன். என்ன சொல்றார்? முதல்ல என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீ ராமஸ்மரணம் என்னும் குளிகையதால் அச்சுத பக்தி என்னும் அனுபானமும் சேர்ந்து. முதல்ல ராமஸ்மரணம். ஏன்னா அவர் அந்த ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவாள் அவர் நாம சங்கீர்த்தனத்தை தான் ரொம்ப அது ஒரு சாதனமா எல்லாருக்கும் பரப்பினார்ன்றது நமக்கு தெரியும். அதனால ராமநாமத்தை சொல்லு, ராமநாமத்துல ஜபம் பண்ணு. ராமஸ்மரணம் ஒரு குளிகை. அதோட சேர்ந்து என்னது? அச்சுத பக்தி என்னும் அனுபானம்னா என்னது? அதோட சேர்ந்து ஏதாவது குடிக்கணும்ல. நிறைய தடவை ஒரு குளிகைனா ஏதோ ஒரு மாத்திரை மாதிரி தராங்க, அப்புறம் அதோட சேர்ந்து ஏதாவது கஷாயம் குடிக்க வேண்டியிருக்குன்னா. அனுபானம்னா பானம்னா குடிக்கிறது, அனுபானம்னா இன்னொன்னோட சேர்ந்து குடிக்கிறது. அது என்னதுன்னா அச்சுத பக்தின்ட்ட. அச்சுதம்னா என்னது? ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து விலகி போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் சுத்தம்னு பேர். அச்சுதம்னா என்ன? விலகாத, எப்பொழுதுமே இருக்கிறதுன்னு அர்த்தம். பக்தியானது திடமாக ஸ்திரமாக அந்த மாதிரி ஒரு பக்தியோட இந்த ராமஸ்மரணமானது நீ பண்ணு. கல்மஷங்கள் போக கொடுத்தார் அப்படின்னா என்ன? முதல்ல அந்த ராமஸ்மரணம் அந்த சாதனையை நீ பண்ணு. அப்போ உன்னுடைய மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் அதுலயே போயிடும். கல்மஷங்கள் போக கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன? இதுதான் இந்த மரணமானது பண்ணி ஜபம்லாம் பண்ணி உன்னுடைய தகுதி வர்றதுக்கு தான். ஞானத்திற்கு முதல்ல தகுதியே இல்லாம தான் நிறைய எல்லாரும் வரோம் ஒரு குருவிடம் போகும்பொழுது. அதனால முதல்ல அந்த ஞானத்துக்கு நம்ம தகுதியை வரவழைச்சுக்கணும். அதுக்கு இந்த சாதனைகள் தான். அதுக்கப்புறம் என்னது? கருணையுடன் ஆத்ம ஞானமாகிற ஔஷத சஞ்சீவியும் பிரத்யக்ஷமாக கொடுத்தார். அது ஔஷத சஞ்சீவின்றார் ஆத்ம ஞானத்தை. ஏன் சஞ்சீவின்றது நமக்கு தெரியும் ராமாயணத்துல. ஆமா, அது மரணம் அடைஞ்சா கூட திருப்பியும் உயிர்ப்பிக்கிற ஒரு அதுக்கு அந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்கு அந்த சஞ்சீவனி ஔஷதிக்கு. இங்கானா என்னது? நீ மர்த்தியன், மரணத்திற்கு உட்பட்டவன் நினைச்சுட்டு இருக்க. ஆனா நீ அமிர்தன், உனக்கு மரணமே இல்லைன்னு எது காட்டி கொடுக்கறதுன்னா இந்த ஆத்ம ஞானம் தான் உனக்கு காட்டி கொடுக்கறது. அதனாலதான் சஞ்சீவி ஔஷதத்தோட ஒப்பிட்டு இங்க சொல்லியிருக்காங்க அழகா. ஆத்ம ஞானமாகிற ஔஷத சஞ்சீவியும் பிரத்யக்ஷமாக கொடுத்தார். நேராக எனக்கு அதை உபதேசித்தார். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி போன்ற மகா வாக்கியங்கள்லாம் அவர் நேராக எனக்கு உபதேசம் செய்தார். சரி, அதுக்கப்புறம் என்ன? கருணையுடன் ஆத்ம ஞானமாகிற ஔஷதம் ஜரிப்பதற்கு சமதமங்கள் என்னும் திதிக்ஷை சமாதானம் உபரத்தி ஆகிற கஷாயம் கொண்டு கொடுக்க. நிறைய தடவை இந்த காலத்துல கூட டாக்டர் கிட்ட போனா ஏதோ முதல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. ஆனா அந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும்னா வயிற்றுல போய் இருக்கிற நல்ல பாக்டீரியாவும் கொண்டுடுவாங்க, எல்லாத்தையுமே கொண்டுடுறது. அப்போ நீங்க சாப்பிட்டீங்கன்னா எதுவும் வயிற்றுல நிக்காது, கஷ்டம். அதுக்காக வேற தனியா வேற மருந்தெல்லாம் வேற தருவாங்க வயிறு கெடாம இருக்கணும்னு எல்லாம். அந்த மாதிரி இங்க ஆத்ம ஞான நேரம் நம்ம கொடுக்கலாம். இருந்தாலும் அது அந்த ஆத்ம ஞானமானது அதை உங்களுக்கு நீங்க சாப்பிட்டா சாப்பாடு அது ஜீரணமானா தானே உங்களுக்கு ஒரு பலம் வருது. அப்ப அந்த ஞானத்தையும் ஜீர்ணிக்கிற சக்தி எல்லாருக்கும் இல்லை.
அதை ஜீர்ணிக்கணும்னா ஏற்கனவே உங்களுக்கு தகுதி இருக்கணும்னு சொன்னேன்னா அதுதான் திருப்பியும் அவங்க சொல்றாங்க. ஞானம் வந்தப்புறம் கூட அந்த ஞானமானது அது நமக்கு உள்ள ஸ்திரமாக இருந்து, வள்ளுவர் சொல்ற மாதிரி கற்ற பின் அது நிற்க அதற்கு தகன்ற. ஏன்னா நிறைய தடவை ஞானம் இருந்தாலும் அது உங்களை உடனே மாத்திடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே பழக்க வழக்கங்கள், உங்களுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கு. வெறும்னா ஒரு ஞானம், அந்த ஞானத்துல சந்தேகமே இல்லை, நிச்சயமான ஞானம், தெளிவான ஞானம் ஏற்பட்டாலும் அந்த ஞானம் உடனே உங்களுடைய எண்ண ஓட்டங்களையோ உங்க பழக்க வழக்கங்களையோ அதெல்லாம் உடனே மாத்திடும்னு சொல்லவே முடியாது. அது ஒரு பிரதிபந்தகமா இருக்கு. ஏற்கனவே உங்களுடைய பழக்க வழக்கங்கள், நீங்க எப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க இது வரைக்கும் அப்படின்றதே அது ஒரு தடையாக இருக்கு. இந்த ஞானம் இருந்தாலும் அந்த ஞானத்தை அனுபவிக்கணும், ஞான பலத்தை அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரு மாற்றமானது ஏற்பட வேண்டும். ஞான பலனை அனுபவிக்க விடாம நிறைய தடைகள் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அந்த தடையெல்லாம் நம்ம மீறி வரணும்னா அதுக்கு சாதனை இருக்கு. அதனாலதான் அவங்க அதுவும் சொல்றாங்க, அந்த ஔஷதம் ஜரிக்கிறதுக்காக, அந்த மருந்து வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? சமதமங்கள் என்னும் திதிக்ஷை சமாதானம் உபரத்தியாகிற சமாதி சக்த சம்பத்தின்னு தான் சொல்றாங்க. சாதன சதுஷ்டயத்துல முக்கியமான ஒரு மூன்றாவதா நம்ம சொல்றது என்னது? சமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்றோம். சமதமம், சமம்னா என்ன சொல்றோம்? மனோ நிகிரகம்னு சொல்றோம். மனசளவிலேயே எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் எப்போதுமே நீங்க சாந்தமா உங்களால இருக்க முடிஞ்சதுன்னா அப்போ உங்களிடம் சமம் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா அது ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு. ஏன்னா யாராவது ஏதாவது பண்ணா மனசு கொந்தளிக்கிறது, என்னெல்லாமோ என்ன வருது மனசுல. அப்போ மனசு கொந்தளிச்சாலும் அதுக்காக நம்ம இஷ்டப்படி நம்ம நடத்த இருந்ததுன்னா, எனக்கு எப்பெல்லாம் நான் உணர்ச்சி வசப்படுறேனோ அப்ப மத்தவங்க எல்லாம் போட்டு திட்டுறேன் அடிக்கிறேன் அது மாதிரி போனா அதனால உங்களுக்கு தான் கஷ்டம் திருப்பி. ஏன்னா மத்தவங்க சும்மா இருக்க போறது இல்லை. அதுக்கப்புறமா சொல்லுவோம், ஐயோ நான் கோவப்பட்டேன், உணர்ச்சி வசப்பட்டேன், நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னா. அதுதான் தமம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இந்திரிய நிகிரகம். மனசளவுல ஒரு சாந்தி இல்லைன்னா கூட, சமம் இல்லைன்னா கூட அதை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றது முக்கியம். அதை முதல்ல வளர்த்துக்கணும். இந்திரிய நிகிரகம்னா என்ன? உங்க மனசு சாந்தியா இல்லைனாலும் அதை சரியான வழியில வெளியேற்றி, இல்லட்டா அதை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்றதையும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இதெல்லாம் தமம், சமதமம். அப்புறம் உபரத்தி சொல்றோம். உபரத்தினா ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு சன்னியாசம் எடுத்துட்டாலும் அது பேர் உபரத்தினா விலகுதல், நிறுத்துதல்னு அர்த்தம். கர்மாவெல்லாம் நிறுத்திக்கிறது பண்ணாம மொத்தமா கர்மாவையே விட்டுட்டா அதுவும் உபரத்தி தான், சன்னியாசம் வாங்கிட்டான்னு அர்த்தம். இல்லைன்னா கர்ம பலத்தியாகம்னு சொல்றோம். கிரகஸ்தனாவே இருந்துட்டு ஆனா காமிய கர்மங்கள் எல்லாம் விட்டுடுறது. ஏன்னா கிரகஸ்தனா இருக்கும் பொழுது நித்திய நைமித்திக கர்மா விட முடியாது. எவ்வளவு கடமைகள்லாம் இருக்கு, சொகர்மா இருக்கு, அதை செஞ்சுதான் ஆகணும். அதை விட முடியாது. நத்தியாஜம் பகவான் யஜ்ஞதான தபகர்ம நத்தியாஜ்யம். கர்மா ஒரு சில கர்மாவை விடவே முடியாது. ஆனா அந்த கர்மாவான அந்த கர்ம பலத்திற்காக செய்யவில்லை, என்னுடைய ஆத்ம ஞானத்திற்காக நான் தகுதி அடைவதற்காக அதை செய்யறேன்ற மாதிரி நம்ம பண்ணினோம்னா அப்ப அந்த கர்மாவானது உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பலன் எப்படி இருந்தாலும் அது உன்னை பாதிக்க முடியாது. எந்த பாதிப்பும் இல்லாமல் நீ உன் கடமையை பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த கர்ம பலன் எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, அதுக்காகவே நான் அதை பண்ணலை. அந்த மாதிரி உபரத்தின்றது காமிய கர்ம தியாகமா எடுக்கலாம். இல்ல எல்லா கர்மாவையும் விட்டுட்டு சன்னியாச ஆசிரமத்துக்கு போறேன்னு சொல்லலாம். அப்புறம் திதிக்ஷா, திதிக்ஷை நான் சொன்னதுதான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிற ஒரு குணம். சகனம் சர்வ துக்கானாம் அப்படின்னு சங்கரர் சொல்றார். எல்லா துக்கங்களையும் பொறுத்துக்கிறது. சரி, எப்படி பொறுத்துக்கணும்னு வேற சொல்றார்.
சில பேர் வந்து நான் துக்கத்தை பொறுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது புலம்பிட்டே இருப்பாங்க. ஐயோ இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு, மற்றவனெல்லாம் திட்டின்னு இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாம அதுக்குதான் ஒரு ஒரு வார்த்தை சொல்றாரு, அப்பிரதீகார பூர்வகம்ன்ற. சகனம் சர்வதுக்கானாம். அப்பிரதீகார பூர்வகம்னா என்ன? வேற யார் மேலேயும் வேற எதையும் வந்து நான் குத்தம் சொல்லாமல், அதுக்கெல்லாம் பிரதீகாரமா இல்லைன்னா அர்த்தம் அது இதெல்லாம் தான் என்னுடைய எதிரி, இதனால்தான் வந்து எனக்கு இப்படி ஆயிடுது அப்படின்லாம் எதுவும் நினைக்காமல், அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாமல் பொறுத்து கொள்வது, எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லாம பொறுத்துக்கணும்ன்ற. அப்பிரதீகார பூர்வகம் சிந்தா விலாப ரஹிதம்ன்ற. விலாபம்னா என்னது? புலம்புறதுதான். புலம்பெல்லாம் இல்லாம அதே மாதிரி கவலையும், கவலை வேறப்பட்டு ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுத்து அப்படி ஆயிடுத்து, இன்னைக்கே இப்படி இருக்குன்னா நாளைக்கு எப்படி இருக்கும், அது ஒரு விஷயம் முடிஞ்சு போன பிறகு கூட ஆனா திரும்பி வந்துடுதுன்னா என்ன பண்றது, நேத்திக்கு அப்படி இருந்தது, அது அப்படி இருந்ததேன்னு வேற ஒரு புலம்பல். சரி அது இப்பதான் இல்லையே, அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணுனா, இல்ல அப்படி இருந்தது, அது அவ்வளவு மோசமா இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி கவலை புலம்பல் இதெல்லாம் இல்லாமல், ஒரு எதிர்ப்புணர்வு இல்லாமல் சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துக்கணும். அதுவும் சுலபம் இல்லை, ஆனா அதெல்லாமும் ஏன்னா அதுதான் அந்த ஏன்னா இந்த உலகத்தினுடைய உலகமே அப்படிதான் இருக்கு. துவந்தோம்னு ஏற்கனவே சொல்லிட்டோம், மாறி மாறிதான் எல்லாமே இருக்கு இந்த உலகத்துல. அதை போய் நான் மாத்துறேன்றது வந்து நம்மளுடைய சக்திக்கு உட்படாத ஒரு விஷயத்துல போய் நான் என்னுடைய சக்தியெல்லாம் வந்து விரயம் பண்றேன்னா அது வந்து முட்டாள்தனம். நம்மளால எதை மாற்ற முடியாதோ அதுக்குதான் ஒரு பிரேயர் கூட இருக்கு. கரெக்டா? சாதாரணமா ஒரு என்ன ஒரு பிரார்த்தனைனா, இறைவனே என்னால் மாற்ற முடியாத விஷயங்கள் எதுன்னு முதல்ல எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அருள் பண்ணு. அதே மாதிரி என்னால எதெல்லாம் மாற்ற முடியும்ன்றதையும் நான் ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் தெரிஞ்சுட்டு மாற்ற முடியாதத சகிச்சுக்கிறதுக்கு எனக்கு சக்தியை கொடு. மாற்றக்கூடியத என்னுடைய ஆற்றலால அதை மாத்துறதுக்கும் நீ தான் அருள் செய்யணும்ன்ற மாதிரி ஒரு பிரார்த்தனை. உலகம் முழுவதும் இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ்னு இருக்காங்க, அதுக்கு பேர் செரினிட்டி பிரேயர்னு பேர். அவங்க அதை ஆரம்பிச்சு வச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஆன பிரார்த்தனை நம்ம சம்பிரதாயத்திலாமும் இருக்கு. அதனால்தான் வந்து பகவான் வந்து எதுக்கு பரிகாரம் இல்லையோ அதுல போய் நீ வந்து அதை போய் நான் மாத்துறேன்னு நீ இறங்காத அப்படின்னு சொல்ற. உன்னால மாத்த முடியாத ஒரு விஷயத்துல போய் அதுக்காக கவலைப்பட்டு, அதுக்காக உன்னுடைய முயற்சியெல்லாம் எடுத்து அதனால வந்து கஷ்டப்பட்டு ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ற? எது உன்னுடைய ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டு இருக்கோ அந்த இடத்துல நீ வேலை செய். உன்னுடைய முயற்சியெல்லாம் அங்கதான் இருக்கணுமே தவிர உன்னால மாத்த முடியாத ஒரு விஷயத்துல போய் நான் வந்து இறங்கி அப்புறம் அழுதுட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. அதனால இந்த திதிக்ஷையும் வந்து அந்த ஒரு ஞானம் முதல்ல இருக்கணும். அதுல இருந்துதான் இந்த திதிக்ஷையானது வருமே தவிர இது எதையுமே வந்து நம்ம இது எல்லாமே ஒரு விதமான பகுத்தறிவில் இருந்துதான் வரணும், விவேகத்தில இருந்துதான் வரணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யாரும் அதை வந்து நான் சொன்னதுனால வராது. நீங்களே கூட உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியாது உங்க மேல. இதெல்லாம் ஓரளவு அதை பத்தி யோசிச்சு இந்த மாதிரியா இது இருக்கு, அப்போ இதை போய் இதுக்காக போய் நான் இப்படி கஷ்டப்படுறேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கே வந்தாலுடைய இது வர்றது கஷ்டம். அதனால இந்த திதிக்ஷை சமாதானம் உபரதி ஸ்ரத்தா, நார்மலா அந்த சமாதி சக்க சம்பத்தியில ஸ்ரத்தாவும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஆனா ஸ்ரத்தா இதுல முன்னாடி சொல்லிட்டாங்க இவங்க, அதனால இங்க அந்த இடத்துல இங்க வரல. பாத்தீங்கன்னா வெறும் இந்த 5 விஷயம் தான் இதுல இருக்கு. சமாதானம், திதிக்ஷை, சமாதானம். சமாதானம்ன்றது கடைசியில இது எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா என்ன, மனசு தானாவே இந்த ஆத்மாவில் போய் ஒடுங்கி விடும். அதுதான் சமாதானம். எதுல போய் எல்லாம் ஒடுங்கி விடுகிறதோ அது இந்த ஆத்மா தான். அதுதான் நம்ம சமாதானம்னு சொல்றோம். அப்போ வந்து சித்தம் வந்து இந்த ஞானத்தை நீங்க பெறுவதற்கு முழு தகுதியை அடைந்து விடுகிறதுன்னு அர்த்தம். இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா உங்க மனசானது பக்குவப்பட்டு விட்டது. குருவனுடைய உபதேசத்தை நீங்க பெறுவதற்கு தகுதி வந்துடுறது.
அந்த மாதிரியான ஒரு மனசுக்கு தான் சமாதானம் இருக்குன்னு அர்த்தம். மற்ற எந்த விதமான கிளேசங்களோ கஷ்டங்களோ எதுவுமே இல்லாம மனசு வந்து ஒரு ஒருமுகப்பட்டு சாந்தமாக இருக்குன்னா அது சமாதானம்னு சொல்றோம். இதெல்லாம் அதெல்லாம் வந்து கஷாயம் போல அவர் கொடுத்தாராம். கஷாயம் கொண்டு வந்து கொடுக்க ஔஷதமும் ஜரித்து, அப்பனா என்ன, இந்த மகா வாக்கிய உபதேசமானது விளங்கி விட்டதுன்னு அர்த்தம். ஞானம் ஏற்பட்டு விட்டது. ஜரித்து குணத்துக்கு வந்து விடும். அப்படின்னா குணத்துக்கு வந்து விடும்னா என்ன, அப்ப மோட்சம் கிடைத்து விடும், எல்லா விதமான கஷ்டத்திலிருந்தும் உனக்கு விடுதலை கிடைத்து விடும். அதனால என்ன, ஔஷத சிகிச்சை அபத்தியங்கள் வந்து விட்டால் பின் யாராலும் ஆகாது. அபத்தியம்தான் எதுவென்றால் அடைவாக சொல்லுகிறேன், அவித்யுள் சங்கம். சரி, இந்த ஔஷத சிகிச்சை எல்லாம் கொடுத்தாலும் அதுக்கு பத்தியம் தேவையில்லை. நம்ம ஊர்ல வந்து ஆயுர்வேதம்னா எந்த மருந்து கொடுத்தாலும் மருந்து வேலை செய்யறதுக்கு சாப்பாடும் வந்து சரியா நம்ம இருக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் ஆகாரம் வந்து பத்தியத்துடன் இருக்கணும்னு சொல்றோம். அது எல்லாம் சேர்ந்துதான் வேலை செய்யும், வெறும் மருந்து ஒண்டி வேலை செய்யாது. அதனால இந்த மாதிரி நான் மருந்து எல்லாம் கொடுத்து நான் சொன்ன மாதிரி இருந்தா அது தரித்து உனக்கு ஞானம் ஏற்படணும். அதனால என்ன, இந்த ஔஷத சிகிச்சை கொடுத்தாலும் சில பேருக்கு வேலை செய்யறது இல்லை. ஏன்னா பத்தியம் இல்லாமல் இருக்கின்றார். அப்ப அது அபத்தியம் என்பது என்ன, பத்தியம் இல்லாமல் இருப்பதுன்னா என்னன்றதையும் சொல்றார். ஏன்னா அந்த அபத்தியம் வந்து விட்டால் யாராலும் ஆகாதுன்றார். குருவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. குரு வந்து உபதேசம் கொடுக்க முடியும், குரு சொல்லித்தர முடியும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாம். ஆனாலும் அதை வந்து குருவுடைய வார்த்தைகளை உள்வாங்கி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டியது வந்து சிஷியனுடையது தான், சிஷியனுடைய முயற்சி தான் அதெல்லாம். அது இல்லாம வந்து என்ன ஆகும், அபத்தியம்ன்றது இங்க என்ன சொல்றாங்க, அபத்தியம் எதுவென்றால் எதெல்லாம் அபத்தியம் அடைவாக சொல்லுகிறேன், அது சொல்றேன். அவித்யுள் சங்கம், திருப்பியும் வந்து அவித்யாவோட போய் சேர்ந்துக்கிறதுன்றார். அவித்யாவான்களோட சேர்ந்துக்கிறதுன்னு கூட, திருப்பியும் விவகாரத்துக்குள்ள போய் விழுந்தா இந்த ஞானமானது உன்னோட ஸ்திரமாக இருக்காது. துசங்கம் வந்து விட்டால், சத்சங்கம் என்பது அதனால்தான் ரொம்ப முக்கியம். சத்சங்கம் இல்லாமல், அதனால்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு குருகுலத்திலேயே போய் படிக்கணும்னு ஏன் சொல்றதுன்னா, அப்போ அதே மாதிரி எண்ணமுடையவர்களோட நம்ம இருப்போம். நீ நான் எங்க இருக்கணும், நான் அங்க இருக்கேன், நீங்க அங்கேருந்தே சொல்லி கொடுங்கன்னா, நீ இருக்கிற இடம் வந்து இந்த ஞானத்துக்கு உகந்ததாக இல்லை. அங்க எந்த மாதிரியான நீ மக்களோட இருக்கணுமோ அந்த மாதிரியான மக்களோட இல்லாத இடத்துல இந்த ஞானத்தை நீ பெறணும்னு நினைச்சாலும் அது கஷ்டம்தான். அப்ப அது வேலை செய்யாது ஒழுங்கா. அதுதான் அவர் சொல்றாரு. அதனாலதான் துசங்கம், யாருடன், பேட் கம்பெனின்னு சொல்றோம் இங்கிலீஷ், யாரோட சங்கம் இருக்கக்கூடாதோ அவர்களோட சங்கத்தை வச்சுட்டு ஆனா இந்த வேதாந்தமும் படிக்கிறேன் அப்படின்னா அது வேலை செய்யாது. சரி, அதை பத்தி அப்புறம் சொல்றாரு, அதை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.